الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. நாங்கள் இன்று ஒரு குர்ஆன் வசனத்தை பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னஹும் கானூ யுசாரிஊன ஃபில் கைராத்தி வயதுஊனனா ரகபன் வரஹபா வகானூ லனா காஷிஈன். இந்த ஆயத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுகின்றது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நல்ல விடயங்களிலே முன்றி அடித்துக் கொள்வார்கள், விரைவாக செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். எங்களை அவர்கள் ரகபன் வரஹபா, ஆசையோடும் பயத்தோடும் அழைப்பார்கள், துஆ கேட்பார்கள். வகானூ லனா காஷிஈன், எங்களுக்கு பணிந்து நடக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். இங்கே அல்லாஹு தஆலா அவர்கள் பிரார்த்திக்கின்ற பொழுது ரகபன் வரஹபா, ஆசையோடும் பயத்தோடும் பிரார்த்திப்பார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். ஆசை எப்போது வரும் என்றால், அன்பு இருந்தால்தான் ஆசை வரும். அல்லாஹு தஆலாவிலே மஹப்பத் இருந்தால் அங்கே அவன் எங்களுக்கு தரக்கூடிய விடயங்களிலே, நன்மைகளிலே எங்களுக்கு ஆசை ஏற்படும். அச்சம் எப்படி ஏற்படும்? அல்லாஹு தஆலாவை பற்றிய மகத்துவம் எங்களுடைய உள்ளத்தில் இருந்தால், அவனை நாங்கள் மகத்துவப்படுத்துகிற பொழுது, கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அச்சம், பயம் வெளிப்படும். எங்களுக்கு தெரியும், இபாதத் என்றால் அதில் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று அல்லாஹுடைய கட்டளைகள், அடுத்தது அல்லாஹுடைய விலக்கல்கள். அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது, விலக்கல்களை தவிர்த்து நடப்பது. இதுதான் அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் செய்கின்ற வணக்கம், இபாதத். எனவே அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் எடுத்து நடப்பதென்றால், ஏன் எடுத்து நடக்கிறோம்? கட்டளையை நாங்கள் எடுத்து நடப்பதற்குரிய காரணம் என்ன? கட்டளை இட்டவரிடத்திலே நாங்கள் நெருங்க வேண்டும், கட்டளை இட்டவரிடத்திலே ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆசை, இதனால் தான் நாங்கள் ஒரு கட்டளையை நிறைவேற்றுகின்றோம். ஒரு தடையை ஏன் நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம் என்றால், தடை செய்யக்கூடியவனை பற்றிய அச்சம். எங்களுடைய உள்ளத்திலே அந்த தடையை போட்டவரை பற்றியுள்ள அந்த பயம்தான் அந்த தடையை நாங்கள் விலகி நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே இதனைத்தான் நாங்கள் தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்கிறோம். தௌஹீதுல் உலூஹியா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான், அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்கின்றோம். இதற்கு இன்னொரு பெயர் இருக்கிற தௌஹீதுல் இபாதா. ஏனென்றால் அது வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. உலூஹியா என்பது இலாஹோடு சம்பந்தப்படுத்தி, வணக்கத்திற்குரியவன் என்கின்ற அந்த பெயரோடு இணைத்து நாங்கள் உலூஹியா என்று சொல்கிறோம். இபாதா என்று சொல்வது வணக்கம், ஒரு வணக்கசாரி ஆபித். அதே போன்று வணக்கம், இபாதா, இதோடு சேர்த்து நாங்கள் தௌஹீதுல் இபாதா, இபாதத்துக்குரிய தௌஹீத், இபாதத்திலே நாம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது என்று சொல்கின்றோம்.